அதாவது கடலை சக்கரை எது கொடுத்துருக்கிறோம் திங்களானு இந்த தெருக்கூத்து அமாவாசை தெருக்கூத்து ஆரம்பித்து இன்னைக்கு 60வது அமாவாசை. 60வது அமாவாசை. ஆமா, பவுடர் போடுறதுக்கு முன்னாடி கொடுத்தாலும் அது செல்லாதுன்னு உனக்கு வேஷத்தை போட்டு கொடுக்கும். 60 ஆரம்பிச்சிருச்சு. 60 ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, சரி சாமி. ஏண்டா ஆதியம் மறந்தா வேதி வந்துருமா? வேதி வந்துரும். ஆமா ஆமா சாமி. தின்ன சோத்த மறந்துட்டோம்னு வச்சுக்க, செய்நின்றி அறியாதவன். ஆமா சாமி. ஏண்டா நாம இந்த வேஷம், அதாவது இந்த கூத்து ஆரம்பிக்கும் பொழுது உறுதுணையா இருந்தவர் யாரு? பேர் சொல்லவே கஷ்டமா இருக்குது. அவர் என்ன மறந்து போயிட்டு சொல்லிவிட்டாரு. அப்படிலாம் இல்லப்பா, நீ ஒண்ணு நினைக்காத நாள் இல்ல, நினைக்காத நாளே இல்ல. பல வேலையின் காரணமாக நினைக்கிறது உனக்கு தெரியல பாவம். ஆதி காலத்துல 5 வருஷத்துக்கு முன்ன அந்த கூத்து ஆரம்பிச்சது. அன்னைக்கு அப்பளத்தோடு முப்பளத்தோடு அன்னம் பரிமாறவர் அளவு கவுண்டர் அவர்கள். ஆமா சரி. இன்னைக்கு பச்சையம்மன் நண்பர்கள் குழுன்னு ஒருத்தர் வந்து ஒரு 5-6 பேர் சேர்ந்து சக்தி அண்ணன் எல்லாம் சேர்ந்து பண்றாங்க. ஆனா அவர் தான் ஆரம்பத்துல ஒரு 12 நாடகத்துக்கு மேல நமக்கு அன்னதானம் கொடுத்தாரு. ஆமா ஆமா. நேத்து கூலிப்பியார் பார்த்து அப்ப கூட கேட்டாரு அவரு.
அது மட்டும் இல்ல, சரி, நிதி உதவியும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மாசம் 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 நமக்கு நிதி உதவி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நிதி உதவி கொடுக்குறாங்க. ஆமா. 60வது அமாவாசை கூத்துக்கு சக்கரை கடலை கொடுக்கலாம்னு சொன்னேன். ஆமா, அதுக்கும் 5,000 பேர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, யாரோ வாட்ஸ்அப்ல என்னை பத்தி பேசிருந்தாங்க, நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். உங்களை ஆமா, சரி. இந்த கூத்த நானே எடுத்து நடத்துற மாதிரி பேசினாங்க. ஆ, ஒருபோதும் கிடையாது. 2 மணி நேரம் கழிச்சு வருவேன். ஆ. நாமெல்லாம் அம்மாவுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு வந்திருக்கிறோம். எல்லாம் இந்த செட்டை நிர்வாகம் பண்றதே அந்த அம்மா தான். அம்மாதான். இந்த அம்மா அமாவாசை கூத்த நடத்துறது அந்த அம்மா தான். அந்த அம்மாதான். 50,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா கூட இந்த கூட்டம் வராது. ஆமா சாமி, இந்த கூட்டம் நாம என்னைக்கு பாக்குறது? இது எல்லாமே அம்மாவுடைய கடாசம். ஆமா. என்னை யாரும் போல்ச்சியா வாட்ஸ்அப்ல பேச வேண்டாம். எல்லாம் பச்சியம்மனுக்கு சொந்தம். பச்சையம்மனுக்கு சொந்தம். ஒரு 6 மாச பயிர் அறுவடையெல்லாம் நான்லாம் போயிருவேன். அப்படி அப்படி 6 மாசத்து வெள்ளம் மாதிரி. ஆமா, இன்னைக்கு இருப்போம், இன்னைக்கு பழுத்துப்போம், இன்னும் 10 நாள்ல போயிருவோம். போயிருவோம். அதுக்கப்புறம் யாரோ எப்படியோ எப்படியோ நட்பெருமை தனக்கு வேண்டாம். வேண்டாம். நண்பா, சாமி, அன்னதானம் கொடுத்தவர்களோ, அன்னதானம் கொடுத்தவர்களோ, அளவு கவுண்டவர்களோ, அளவு கவுண்டவர்களோ, அன்றைய நாள்ல இருந்து இன்றைய நாள் வரலாம் 500 1000 ஆ, நன்கொடை கொடுத்து வந்துள்ள வந்துள்ள நண்பர்களோ, ஆ, நம்மளை எல்லாம் காண வேண்டும் என்று சொல்லி சொல்லி நாளைக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, சரி, இன்னைக்கு ஆளுக்கு 2 சேர் புடிச்சு போட்டு ஆ, ஆ, உட்காந்து ஆ, கூத்து பார்க்கலான்னு வந்திருக்கிற ரசிக பெருமக்களுடைய குடும்பங்களோ, ஆ, அம்மா பச்சியம்மா, ஆ, நான் உன்னை மண்டிட்டு நான் பிச்சையா கேக்குறேன். கேக்குறேன். என்னை நம்பி வந்தவங்களுக்கும், ஆ, இங்க என்ன நம்பி வந்திருக்கிறவங்களுக்கும், மந்திரிகளுக்கும் என்ன நம்பி வந்த நாடக கலைஞர்களுக்கும் மனிதர்களுக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம அவரவர் வேண்டுதலைய நீ நினைச்சு நினைச்சு உன் கடற்கண் பார்வையால பார்வையால உங்க பிரார்த்தனைகளா செஞ்சு கூடம்மா. ஆமா ஆமா அம்மா, அம்மா, அந்த கூத்த நடத்துறது எனக்கு பெருமை இல்ல, பெருமையும் இல்ல, எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுக்கணும், ஆதரவு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் அவங்க வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும். நிறைவேற்றி கொடுக்கணும். அம்மா, ஒண்ணு கொடியில பூத்த பூவு உன் குணமறிஞ்சு பேசும் பிள்ளை. ஆமா, தப்பி இருப்பேன், தவறி இருப்பேன், தெரிஞ்சிருக்கும் தெரியாது இருக்கும், தெரியாது இருக்கும். என்னை மன்னிச்சுக்க. ஆமா. எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும் சாமி. யாரு பாலிகாட்டு முருகு மாம அவங்க அப்ப ஆ, என்ன நம்ம கோபால் கவுண்டர்லாம். ஆ, ஆனா அம்மாவாசை கூத்துக்கு அமாவாசை கூத்து அவங்க சொல்லாதையும் வந்துருவாங்க. சொல்லாதே வந்துருவாங்க. அவங்க எல்லாம் அந்த நாடகத்துல ஆ, எவத்த ஏற்றம் இறக்கம்னு சொல்லி அரிதரம் தான் எடுக்கல, எடுக்கல. அத்தனை விஷயங்களும் தெரிஞ்சவங்க. அத்தனை விஷயம் தெரியும். ஆமா. ஆமாங்க. சாதாரணமா எடை போடக்கூடாது. சரி, அவங்க அமாவாசை கூத்து அட்டனன்ஸ் போட்டே இருக்கிறாங்க. போட்டே இருக்கிறாங்க. தாயை பச்சியம்மா ஆ. அவருடைய குடும்பங்களை நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ பச்சியம்மனை பிரார்த்திக்கின்றேன். ஆ. இன்னும் நாமளே பேசிக் கொண்டிருந்தால் ஆனா பைத்தியக்காரன் நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு வரைக்கும் அது அப்படிதான். அதனால ஒரு ஆளு ஒடியா 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 ஒடியாண்டா. வாடா. முன்னாடி போறப்ப அவனே அடிச்சுக்கிறான். ஏன்டா? ஏய், ஒரு ஆள் ஒடியா ஒடியாண்டா. ஏன் அப்படி வந்த வேகத்துல நீயே பைத்தியக்காரனா அடிச்சிட்டு இருக்கிற? நானா பைத்தியக்காரனா அடிச்சுக்கிறேன். ஏன்டா? ஓய் ஓய் ஓய். ஓய் வந்துருச்சு வச்சுக்கோ. பாவம் பண்ண. பாவம் பண்ணாதா?
என்ன ஒரு ஆள் ஒடியானா ஆமா ஏன் அப்படி வந்து வச்சுல இப்படி அடிக்கிற எனக்கு அடிக்கிறதுடா அவன் கேம் வந்துருச்சுன்னு வச்சுக்க அவ்வளவுதான் பொறுமை சாமி சரி சாமி நான் ஒரு ஆள் அனுப்புறேன் அனுப்பு வா அண்ணா வாங்க வணக்கம் அப்புறம் சொல்ல வேண்டியதா என்ன சமாச்சாரம்? என்ன கூப்பிட்ட? ஏங்க ஒரு ஆள் தனியா பேசிக்கிட்டு இருக்கிறேன். சரி, ஒரு ஆள் வர சொன்னேன். அப்புறம் அந்த வேகத்துல அவனுக்கோ பைத்தியக்காரன் அவனே அடிச்சுக்கிறான். அது உனக்கு தெரியாது. தெரியாது சரிண்ணா இந்த அதனால மண்ண பொண்ண நான் மேல கொடுத்தா நீ கீழே கொடுக்குற, நீ கீழே கொடுத்தா நான் மேல கொடுக்குறேன். கரெக்டா கொடுக்க நீதாடா. கீழே கொடுத்தா நீ மேல கொடுத்தா, மேல கொடுத்தா கீழே கொடுக்கணும். ஆமா என்னடா அப்படியா? கூப்பிட்டு என்ன காரணம்? மரியாதை அண்ணா வாங்க. வணக்கம் அப்புறம் நல்லா இருக்கீங்களா? அப்புறம் நல்லா பொண்ணாட்டு சகிக்குமா? சரி கடவுளோட புண்ணியத்தில் நல்லா சரிங்க. அதாவது இந்த